ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, 150 கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரை ஹீட் பண்ணி அதில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் விசில் விட போகிறதுனால ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தக்காளி வதக்கும் போதே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை. பச்சை மிளகாவில் இருக்க காரம் மட்டும்தான், அதனால் ஒரு 4லேருந்து 5 மிளகாய் வரையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கோம். நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆகி வந்துடும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 150 கிராம் வெள்ளை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கிரேவிக்கு பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதங்கி வந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது கூடவே ஒரு 5 முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முந்திரி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு வந்து நல்லா கிரேவி திக்காக க்ரீமியாக கிடைக்கும். இந்த கிரேவி வந்து நான் இப்போ சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைக்கிறேன். ரொம்ப அதிக அளவில் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இட்லி தோசைக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் பட்டாணியும் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதுகளை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்து ஒரு 1/2 hour பக்கம் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி குருமா எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்கும்போதே டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி விலாக்ஸை மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.